வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்லத குடுத்துட்டு இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் அடுத்தடுத்த பதிவுகள குடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா, நீங்க குடுக்கக்கூடிய கருத்துக்களும், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லக்கூடிய கருத்துக்களும், WhatsAppல அனுப்பக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டும் கேட்கும்போதே தெரியுது. நிறைய தாய்மார்கள் மனம் விட்டு அழுதெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு. அழுகாதீங்க. இன்று நம் மனதில் உள்ள கஷ்டங்களும், வேதனைகளும் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துது. நீங்க இங்க புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். நீங்க அந்த நேரத்தில நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள பார்த்து, அத பத்தியே யோசிச்சு, அந்த வட்டத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க. இங்க நீங்க புத்திசாலித்தனமா யோசிச்சீங்கன்னா மட்டும் தான், ஒவ்வொரு விஷயமும் இங்க எதுக்கு நடக்குது? இங்க ஒவ்வொரு நகர்வுக்கும் காரணம் இருக்கு. நான் சொல்றது ஆரம்பத்தில நெறைய பேர் வந்து அத அலட்சியமா கேட்டவங்க கூட இன்னைக்கு அத புரிஞ்சுகிட்டு WhatsAppல வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பிட்டு இருக்கீங்க. ஐயா, நீங்க சொன்னதுல பல 1000 அர்த்தங்கள் இருக்கு, 1000 உண்மைகள் இருக்கு. அத லைவா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்றேன். ஒரு பதிவ கூட மிஸ் பண்ணாதீங்க. குடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும், ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில பல இடத்துல தெளிவை ஏற்படுத்திரும், பாதைகள உருவாக்கிரும், நல்ல அதிர்வலைகள உருவாக்கிரும். அது உங்கள நல்ல இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுரும். கவலையே படாதீங்க. இந்த பதிவு உங்க கண்ல பட்டதற்கும், இந்த பிரபஞ்சத்திற்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? மிதுன ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு. இந்த பதிவ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே இந்த புரட்டாசி மாதம் வர இருக்கு, ஆரம்பமாக இருக்கு. இந்த மாதம், அதாவது இந்த புரட்டாசி மாதம் சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? எப்படிலாம் என்னுடைய ராசிக்கு இருக்கப்போது? வழக்கம் போல உங்க ஸ்டைல்ல நீங்க உங்க தகவல்கள, கணிப்புகள வழங்குங்கன்னு நெறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பா நீங்க கேட்டுக்கொண்டதின் பேரில் இப்ப நம்ம புரட்டாசி மாதத்திற்கான பலன்கள பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப்போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஆகையால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே நல்லா இருக்கட்டும். பார்க்கறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி, கந்திருஷ்டி கற்பூரம் 2மே எப்படி நம் பதிவுகள்ல பார்க்குறவங்களுக்கு நல்ல மாற்றத்த மனதளவில் ஏற்படுத்துதோ, அதே போல உங்களுடைய வீடு ஆகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடங்களாகட்டும், 2 இடங்களிலுமே நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்காக தான் இந்த 2 ஆன்மீக பொருட்களும் நம்ம அறிமுகப்படுத்துனோம். எல்லாருமே மனசார வாங்குனாங்க. எனக்கு வாங்குனவங்களே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே புதுசா யாராவது ஆர்டர் பண்ணணும்னு நினச்சா, ஏன்னா இதுலலாம் எந்த கெமிக்கலும் கிடையாது. எல்லாமே சக்தி வாய்ந்த மூலிகைகள் செலக்ட் பண்ணி நம்ப ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆகையால புதுசா ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆகவே இப்போ நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவு பார்ப்போம். முதல்ல மிதுன ராசிக்காரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பது எல்லாமே நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது எதிர்மறையான கிரகங்கள் ஒன்றாக சஞ்சரிக்கும் பொழுது அது பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களை தரதோடு மட்டுமல்லாமல் தடைகளையும் ஏற்படுத்தி விட்டுருது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில், அதாவது தற்போதைய நிலையில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்றதையும் ஒரு மனிதன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனோடு சேர்த்து நம்முடைய எண்ணங்களின் செயல்களின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் எப்படி நல்லதை அடையணுன்றதையும் ஒரு மனிதன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ கேது பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா மோட்சம், ஆன்மீகத்தின் பற்றில்லாத நிலை உள்ளிட்டவை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் என்பது ஆடம்பரமான வாழ்வு, வசதி, சௌகரியம், ஆசை உள்ளிட்டவற்றை குறிக்கும் கிரகம். இந்த 2 கிரகங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை சில நாட்கள் ஒரே ராசியில் சேர்ந்து சஞ்சரிக்கும் சூழல் ஏற்படுங்க. அந்த வகையில் இந்த மாதத்தில் இன்று 15ஆம் தேதி கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறது. ஏற்கனவே சிம்ம ராசியில் கேது பயிற்சி நடந்து வருவதால் சுக்கிரன் மற்றும் கேது என்ற 2 எதிர்மறை குணங்களை கொண்ட கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? எல்லா தீயவற்றிலும் ஏதோ ஒரு நன்மை ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேது பகவான் மற்றும் சுக்கிரன் பகவான் சேர்க்கையால் கலவையான பலன்கள் ஏற்பட்டாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அமோகமான அதிர்ஷ்டமான பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் 3 மாத காலத்தில் இப்போ வரக்கூடிய, இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரருக்கான பலன்களில் சில யோகமான பலன்களும் கிடைக்க இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். மிதுன ராசிக்கு ஏற்கனவே கேது பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத 3ஆம் வீட்டில் இருக்கிறது. ஆனால் உண்மை சொன்னால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது சூழ்நிலை எப்படின்னா, வேலையில் திருப்தி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது கரெக்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தாய் தந்தை உடல்நிலையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அதான் நான் சொன்ன மாதிரி வருமானம், வேலையில் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை. இந்த குழப்பத்தில் தான் மிதுன ராசிக்காரங்கள் பல இடத்துல தடுமாறி நிற்கிறாங்க.
அதாவது முயற்சி இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான் சில பதிவுகளில் ரொம்ப ஷார்ட்டாக இவங்க எதை பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்லிட்டேன். என்னென்னா மிதுன ராசிக்காரர்கள் சோம்பலை தவிர்த்து முயற்சியை எடுத்தே ஆகணும். தன்னுடைய லைஃப்பில் நீங்கள் தோல்வி அடைகிறீங்க, வெற்றி அடைகிறீங்களா அடுத்த பட்சம். இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஏன் இந்த விஷயத்தை நான் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுது. சரிங்களா? அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உடைக்கணும்னா நீங்கள் தோல்வி அடைந்தாலும் சரி, வெற்றி அடைந்தாலும் சரி, முயற்சி என்பதை மிதுனராசிக்காரர்கள் கைவிடவே கூடாது. எந்த நபர்கள் மிதுனராசிக்காரர்கள் முயற்சி எடுக்காமல் இருக்காங்களோ அவர்களுக்கு நேரமும் காலமும் நிறைய விரயம் பண்ணிடுவாங்க. கடைசியில் அவங்க தான் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, நம்ம நிறைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டுமே, நிறைய வயசு போயிருச்சேன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மிதுனராசிக்காரருடைய ஜாதகங்கள் நிறைய பார்க்கும்போது அவங்களே அதிக பேர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை இதுதான், நேரத்தையும் காலத்தையும் நிறைய வீண் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் என்னுடைய உழைப்பெல்லாம் இந்த இடத்துல கொட்டிட்டேன், தேவையில்லாமல் இந்த சண்டைகள் பிரச்சனைகள் நான் நேரத்தை தேவையில்லாமல் வீண் பண்ணிட்டேன். ஐயா, வீட்டில் பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தால் கூட அதை முடிஞ்ச அளவுக்கு தீர்க்க பாருங்கள். அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தால் தயவு செஞ்சு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். நீங்கள் இங்கே சண்டை பிரச்சனை வாக்குவாதம்னு இதுலேயே உட்காந்துருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த அதிர்வலைகள் தான் உங்களை சேரும். முன்னேற்றத்திற்கான எந்த அறிகுறிகளும் தெரியாது. ஏன்னா இங்கே கிரகநிலைகள் பல நல்ல பலன்களை கொடுத்தாலும் அந்த நேரத்தில் அந்த நல்ல பலன் எனக்கு சேரலன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் பாருங்கள். இந்த ஜோதிடம் சார்ந்து சொல்லக்கூடிய வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை தான் போட்டிருப்பாங்க. எங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் உண்மையிலுமே எங்கள் லைஃப்பில் அந்த பலன் கிடைக்கவே இல்லையே, இன்னுமே அதே பிரச்சனைகள் இன்னும் மோசமான நிலைமை தான் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத சில பேர் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த கிரகநிலைகள் நமக்கு நல்ல பலனை கிடைச்சாலும் அதை முழுமையாக எந்த மனிதன் அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கேள்விக்குறி போடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அப்போது அந்த நல்லதை நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்தந்த ராசிக்காரர்களுக்கான சில விஷயங்கள், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த பழக்கம் இருக்கணும், இந்த பழக்கம் இருக்கக்கூடாது, அந்தந்த கிரகநிலை அப்பப்போ உங்களுக்கு எந்த பலனை கொடுத்தாலும் அடிப்படையில் நீங்கள் மாற்றிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதை எப்போவுமே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும். அது எந்த காலகட்டம்னாலும் சரி, அது 2025 இருந்தாலும் சரி, 2035 இருந்தாலும் சரி, 2045 இருந்தாலும் சரி, எந்த வருஷம் வந்தாலும் சரி, நீங்கள் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சில அடிப்படை அஸ்திவாரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே தவறிடக்கூடாது, மாற்றி அதை செயல்படுத்திடக்கூடாது. அப்போ மிதுன ராசிக்காரர்களிடம் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எங்கேயுமே நீங்கள் பின்னாடி போய் நிற்காதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பணம் போடுறேன், அதை என் பேரில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் பண்ண விட்டுட்டு நீங்கள் போய் பின்னாடி நிற்காதீங்க. நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் முன்னாடி போய் நில்லுங்க. அப்போ தான் அதற்கான முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஏன்னா உங்களை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க நிறைய இடத்துல. உங்களை அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ், ஒரு கடையே போடுறீங்கன்னா அந்த கடையில் வரக்கூடிய கஸ்டமர் அந்த கடை ஓனர் அப்படின்னு பார்க்குறாங்க, அந்த நம்பிக்கையை பெறுறாங்க, அன்பை பெறுறாங்க, அப்போ தொடர்ந்து அந்த கடைக்கு வராங்க. ஆனால் அந்த ஓனர்ன்ற அந்த இடத்துல உங்களை நிற்க வைக்க மாட்டாங்க. பணத்தை மட்டும் போடுங்க, உங்களுக்கு கமிஷன் தரேன்னு சொல்லி ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி அங்கே மக்கள் பார்வையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே மக்கள் பார்வையில் இருக்கணும். இருந்தால் தான் முழுமையான முன்னேற்றம் அவர்களை தேடி வரும். இல்லைன்னா இவங்களை வச்சு மற்றவங்க சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, முன்னேறிட்டு இருப்பாங்க. இது பெரும்பாலும் இந்த ராசிக்காரருடைய லைஃப்பில் நிறைய அவங்க பண்ணுற மிஸ்டேக்கு பெரும்பாலும் இதுவும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்றைக்கி ஒரு 100 ரூபா இருக்கா, சரி ஓகே இன்றைக்கி நாளை ஓட்டிடுவோம், நாளைக்கு நம்ம அது விடிஞ்சால் பார்த்துக்குவோம். இந்த எண்ணங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விட்டுரும். அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும், மரியாதையை நிறைய இடத்துல இழக்க வேண்டியது வரும். அதனால் தயவு செஞ்சு இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். இங்கே நிறைய பேர் நம்மளே சில நேரங்களில் சொல்லுவோம், நாளைய நாள் நிச்சயம் இல்லை, இந்த நொடி தான் உண்மையானது நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நிமிஷம் தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற காசை எல்லாம் செலவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விற்று நம்ம தின்னுட்டு உக்காந்துட்டோம்னா நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நாளை நாம் இருப்போன்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நைட்டே நம்ம தூங்குகிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏன்னா இந்த நம்ம சொன்ன மாதிரி சுக்கிரன் கேது இணைவது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது.
ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதத்துக்கு என்னங்க பரிகாரங்கள் வழிபாடு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி அம்மன் வாராகி அம்மன் பூஜை செய்வது, வாராகி அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? அதே போல் பெருமாள் வழிபாடு, புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. சரிங்களா? அதே போல் மாதம் ஒரு முறையாவதும் முடியாதவங்களுக்கு ஒரு தானம் பண்ணுங்கள். மனசார தானம் பண்ணுங்கள். எதை எதிர்பார்க்காம தானம் பண்ணுங்கள். 6ஆம் அதிபதி புதன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் போய் நிற்கிறாரு. சரிங்களா? செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் போய் நிற்கிறார். ஏற்கனவே அங்கே சூரியன் புதன் இருக்கிறாங்க 2 பேருமே. அப்போ நண்பர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த நேரத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்கள் பழகக்கூடிய நட்பு வட்டாரங்களிடம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயாவது தொலைதூரமாக டூர் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு ஃப்ரெண்ட்ஸோடலாம் போனீங்கன்னா கவனமாக போயிட்டு வாங்க. சரிங்களா? அதே போல் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய தாய் தந்தையின் பேச்சை மீறி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணாமல், இப்போ இல்லை எப்போவுமே மிதுன ராசிக்காரங்க பண்ணுற மிஸ்டேக்கில் இது ஒன்று. தாய் தந்தை சொல்லக்கூடிய சில விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை அந்த இடத்துல கொண்டு போய் நுழைச்சிடுறீங்க. அதுதான் நீங்கள் எடுக்கிற சில முடிவுகளில் பின் நாட்களில் வருத்தத்தை தரக்கூடிய சில விஷயங்களாக அது மாறிடுது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு நம்ம அப்பா அம்மா சொன்னதே நம்ம பண்ணியிருக்கலாமோ, யோசிச்சிருக்கலாமோன்ற எண்ணம் வந்துடுது. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மிதுன ராசிக்காரர்கள் தாய் தந்தை பேச்சை எப்போவுமே கேளுங்க. அவங்க நல்லது சொல்கிறாங்க, கண்டிப்பாக தாய் தந்தைகள் நல்லது தான் சொல்லுவாங்க. அப்படின்றப்ப அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2வது விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள், அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நண்பர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுறாங்க. பெரும்பாலும் பாருங்கள், மிதுன ராசிக்காரர் பிறந்தவங்க, ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களே நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நீங்கள் கூட்டு பிஸ்னஸ் ஏதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுறத பார்ப்பீங்க. அது இந்த ராசிக்காரர்களுக்கே எழுதப்படாத விதி மாதிரி அப்படி நடந்துடுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, அவரவர்கள் சுயஜாதகப்படி இந்த அவருடைய வாழ்க்கை முறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். அப்படி பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்கள்ட்ட பெரும்பாலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். இந்த நண்பர்களிடம் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள். சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு நல்லா ஒரு கட்டத்தில் பழகிட்டு இருப்பாங்க. எதுக்கு மனக்கருத்துக்கள் ஏற்படுதுன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு கட்டத்தில் அவங்களும் அமைதியாயிருவாங்க, இவங்களும் அமைதியாயிருவாங்க. அவரை பார்த்தா பேச்சுவார்த்தையே இருக்காது. அப்படியே அது வருட கணக்கில் போய் டோட்டலாக அந்த நட்பே இல்லாமல் போயிடும். இப்படிலாம் பல இடங்களில் இவர்களுக்கு அந்த நட்பு வட்டாரங்களில் சில அனுபவங்கள் இருக்கும். அதே போல் எதிரிகளால் தொந்தரவுகள் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பு நேயர்களே, மிதுனராசி நண்பர்களே, நீங்கள் எதிரிகளை எதிரிகளாகவே பார்க்காதீங்க. இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட். இதுதான் நான் சொல்கிறேன். எதிரிகளே எதிரிகளாக பார்க்காதீர்கள். நீங்கள் அவங்கள முதல்ல லிஸ்ட்லேயே வைக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை நோக்கி போங்க. ஏன்னா மிதுனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்களே ஒருத்தர் எதிரியாக நினைக்கலைனாலும் அவங்க நினைப்பாங்க. நீங்கள் போய் இல்லை அப்படி வேண்டாம் நண்பர்களாக இருக்கணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது அப்படி தான். நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் அவங்க நல்லதே நினச்சி சில நபர்கள்ட்ட பேசினாலும் அதை கேட்குற நபர்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன பண்ணிடுறாங்க, இன்னும் பகையை வளர்த்துக்குவாங்க. ஆகவே சில நபர்களை இங்கே மாற்ற முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சில பேர் மாறவும் மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த தேடல் என்ன, நீங்கள் இன்னும் அடைய வேண்டிய இடம் என்ன, இதுக்கே இங்கே நேரம் பத்தாதுங்க. இதில் எதுக்கு போய் நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களை திருத்தணும்லாம் இங்கே நீங்கள் எந்த யோசனை முடிவுகளை நீங்கள் எடுத்தாலும் அதில் பெரும்பாலும் ஏமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இன்னும் விரிசல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மிதுனராசிக்காரர்கள் இதெல்லாமே கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் கணவன் மனைவி, சரிங்களா? கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் கணவன் மிதுனராசிக்காரலாக இருந்தாலும் மனைவி மிதுனராசிக்காரலாக இருந்தாலும் எந்த இடத்துல பேசினாலும் ஒரு தவறான ஒரு வார்த்தையை இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நியாயமில்லாத வார்த்தையை பேசுகிறாங்கன்னா, கணவன் பேசுகிறாருன்னா மனைவி கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லணும். மனைவி பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக கணவன் அந்த இடத்துல சொல்லி திருத்த பார்க்கணும், முயற்சி பண்ணணும். நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே, ஏன்னா இதை ஏன் தெளிவாக நான் சொல்கிறேன்னா, ஏன்னா வீட்டில் கண்டிப்பாக வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமாக தான் இது இருக்குது.
அங்கே சண்டைகளில் பிரச்சனைகளில் பேசும் பொழுது கணவன் சரியாக பேசலை அப்படின்னா, கணவன் வந்து தவறாக சில விஷயத்த பேசுகிறாருன்னா கண்டிப்பாக மனைவி தட்டி கேட்கணும். மனைவி சரியாக ஒரு விஷயத்த பேசலை, நியாயம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல கணவன் தட்டி கேட்கணும். அப்படி எங்கே எந்த தப்புன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் கேட்டுறணும். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களால என்ன கிடைச்சாலும் சரி. அந்த ஒரு பழக்கத்தை மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். யாருனால எத்தனை கோடி உங்களுக்கு பணம் கிடைச்சாலும் சரி, அவங்க ஏதாவது தவறுனா நீங்கள் உடனே அந்த தவறை எதிர்த்து கேட்டுறணும். நீங்கள் கண்டும் காணாமல் விட்டிங்கன்னா அந்த தவறின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பாவங்களுக்கு நீங்களும் காரணமாயிருவீங்க. ஒரு விதத்தில் ஒரு பகுதி. ஆகையால் கவனமாக இருக்கணும். நீங்கள் கணவன் மனைவி கல்யாணம் ஆனவங்களாகவே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்போவுமே விட்டு கொடுக்காம அனுசரித்து போகக்கூடிய பழக்கம் இருக்கணும். யாராவது ஒருத்தர் எதுன்னு தவறு செய்தாலும் அதை நேருக்கு நேராக கேட்டு உடனே அந்த இடத்துல சரி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை கொண்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த புரட்டாசி மாதன்றனால நீங்கள் எப்பவும் போல் கோவில்களுக்கு நல்ல மனதார போய் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நம்ம சொன்ன மாதிரி பெரும்பாலும் மிதனராசிக்காரர்களுக்கு போன பதிவிலே நான் சொன்னேன். இந்த சூரிய நமஸ்காரம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவை. நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவான நபர்களிடம் நீங்கள் தயவு செஞ்சு பழகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மிதனராசிக்காரங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்கள பற்றி தெரியலைங்க, நாங்கள் பேசிட்டேன் பழகிட்டேன், அப்புறம் எனக்கே எதிராக அவங்க இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, அப்புறம் தான் இவ்வளோ நாட்கள் நீங்கள் வீண் பண்ணிட்டோமே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. தயவு செஞ்சு அதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சிம்டம் தெரியும். மிதுனராசிக்காரர்களுக்கே அவர்களுக்கே ஒரு சிம்டம் தெரியும். நம்ம சரியாக பண்ணுறோமா ஒரு விஷயத்த, தப்பாக பண்ணுறோமான்றது யாராவது ஒரு நபர்கள் மூலமாக உங்களுக்கு உங்கள் காதுக்கு வந்துடும். நீங்கள் அதை அலட்சியமாக கடந்து வந்தனால தான் இன்றைக்கி சில ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அதே போல் திருமணமானவர்கள் உங்களுடைய அந்த மாமியார் வீட்டில் யாராவது ஒருத்தர் பேசி பிரச்சனைகள் சண்டைகள் வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வாராகி அம்மன் பூஜை, வாராகி அம்மனை வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடியாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க. சரிங்களா? ஆகையால் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கலவையான பலன் தான் இருக்கும். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா சூரியன் சுக்கிரன் கேது இணைவது கலவையான பலன்கள் இருக்குது. ஆனாலும் இந்த கலவையான பலன்களையும் நல்லதை பெறுவதற்கான அந்த விதியை மதியால் வெல்வதற்கான ஒரு புத்திசாலி மனிதனாக நீங்கள் வாழ்கிறதா இந்த காலத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கேன், கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும், பலன்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நல்லதும் வரும் கெட்டதும் வரும், நல்லதும் வரும் கெட்டதும் வரும், மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் இங்கே நல்லதை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். கெட்டது எந்த மனிதன் வந்து வேணும்னு சொல்லி கேட்டு வாங்க போகிறான்? கிடையாது. நல்லது தான் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் கேட்டுட்ருக்கான். அப்போ அந்த நல்லதை முழுமையாக அடைவதற்கான வழிகள் என்னன்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி கண்டிப்பாக இங்கே ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுக்கும். அதை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆகையால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்த கற்றுக்கோங்க. நல்ல நல்ல எண்ணங்களை மனதில் விதைங்க. தேவையற்ற நபர்களோடு பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கான முயற்சிகள் எடுங்க. சோம்பேறித்தனத்தை தயவு செஞ்சு தூக்கி எரிஞ்சிருங்க. அது உங்களுக்கான எதிரி. உங்கள் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா முதல் எதிரி உங்களுடைய சோம்பேறித்தனம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இந்த பழக்கம் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு தடுமாறக்கூடிய சூழ்நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எங்கே தவறுகள் நடந்தாலும் முகத்துக்கு நேராக நீங்கள் கேட்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? அதே போல் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும். யார் வந்து இதை சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதை சாப்பிட்டா அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு உடனுக்குடனே எல்லார் பேச்சையும் கேட்டு உணவு விஷயங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் அடிக்கடி கொண்டு வராங்க. உங்களுக்கு எது சரியோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா முழுமையாக அதை ஃபாலோ பண்ண முடியும்னா தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இது ஆன்மீகம் சார்ந்து மட்டும் இல்லை, பெரும்பாலும் மிதனராசிக்காரர்கள் தன்னுடைய தனிப்பட்ட லைஃப்லையும் பண்ணுற தவறுகள் இதுதான். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறீங்கன்னா அது லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த முடிவு எடுங்க. இல்லை நம்ம நடுவில் அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த பெரிய ஒரு முடிவை எடுக்காதீங்க. கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் கொடுங்க. அப்போ தான் அதற்கான மாற்றங்கள் தெரியும். அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் பல இடங்களில் நீங்கள் தடுமாறி நின்றுட்டுருக்கீங்க. கெட்ட பேர் வந்துடுது, மரியாதை யாரும் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு வகையில் நீங்களும் தான். அதையும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். சரிங்களா?
ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், இனியாவும் நல்லதே நடக்கட்டும்.